ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குழம்புக்கு மல்லித்தூள் தான் வந்து அரைக்க போகிறோம். அது வந்து 2 கிலோவுக்கு நான் இன்றைக்கி வந்து அரைக்க போகிறேன். இந்த அளவை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஜீரகம் வந்து 1/2 கிலோ வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் மிளகு வந்து 100 கிராம் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த அளவை மட்டும் சரியாக நோட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து குழம்பு பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து மஞ்சள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கிலோவுக்கு வந்து 250 கிராம் வந்து மஞ்சள் போடுங்க. நான் வந்து 350 கிராம் வந்து போட்டிருக்கேங்க. இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து மஞ்சள் வந்து எப்போயுமே கூட போட்டு கொஞ்சம் அப்படியே பழக்கமானனால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ மஞ்சள் வந்து நான் வந்து 350 கிராம் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பெருங்காயம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கெட்டி பெருங்காயம் வாங்குனீங்கன்னா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக நல்லா வாசமாக வந்து இருக்கும். அதுக்கு கெட்டி பெருங்காயம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. இப்போ நம்ம பெருங்காயம் வந்துட்டு ஒரு 100 கிராமுக்கு கம்மியாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 60 கிராம் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மிளகு வந்து 100 கிராமே போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் அதிகம் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 2 கிலோவுக்கு வந்து 100 கிராம் வந்து போதும். இதுவே வந்து நான் வந்து 1 கிலோ எடுத்தேன்னா 50 கிராம் வந்து போதும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வந்து 100 கிராம் வந்து எடுங்க. அது வந்து போதும். நிறைய வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா கசப்பு தன்மை ஆயிரும். சோம்பு வந்து அதே 1/2 கிலோ. ஜீரகமும் சோம்பு மட்டும் நான் வந்து 1/2 கிலோ வந்து போட்டிருக்கேங்க. 2 கிலோ மல்லிக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து நல்லா வந்து கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஏன் இதை நம்ம வறுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த வண்டெல்லாம் வந்து நம்ம பொடியில் வந்து வராதுங்க. இதில் வந்து நான் 300 கிராம் வந்து கடலைப்பருப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம குழம்புக்கு வந்து கொழகொழப்பு தன்மையை வந்து கொடுக்குங்க. நம்ம எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து வறுத்து தான் பண்ண போகிறோம். வறுத்து பண்ணும்போது நம்மளுக்கு வண்டு எதுவும் விழுகாது. 2வது நாம் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த பொடியை வந்து வச்சுக்கலாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து வறுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே வந்து நாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜீரகம் சோம்பா இருந்தால் கை பொறுக்கிற சூடில் வந்து வருங்க. கடலைப்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து பொரியிற அளவுக்கு வந்து வறுத்துருங்க. நான் வந்து 2 அடுப்பில் போட்டு வந்து வறுக்கிறேங்க. இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் இங்கிட்ட அங்கிட்ட வந்து 2யும் சேர்த்து தான் வந்து வறுத்துக்கிருக்கேன். இதே நீங்கள் மிளகு எடுத்துட்டிங்க அப்படின்னா மிளகு வந்து சும்மா வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம். ரொம்ப வறுத்தீங்க அப்படின்னா அதனுடைய காட்டம் வந்து கம்மியாயிரும். அதனால் வந்து நான் முன்னாடி சொன்னாப்புல ஜீரகம் சோம்புக்கு கை பொறுக்கிற சூடில் வந்து வறுத்திங்களா அதே அளவு வந்து வருங்க. அதுவே வந்து போதும். இதில் நம்மளுக்கு வந்து கடலை பருப்பும் ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெந்தயம் 2ம் தான் வந்து நல்லா வந்து வறுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி அரிசியுமே நம்ம வந்து கொழகொழப்புக்கு வந்து நல்லா குழம்பு வந்து கொழகொழப்புக்கு வந்து போடுறது தான் அரிசி எந்த அரிசி போடணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி வந்து 200 கிராம் வந்து போடுங்க. ஒரு 2 கிலோவுக்கு 200 கிராம். 1 கிலோ அப்படின்னா 100 கிராம் வந்து போதும். இதை வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வந்து வறுக்கணுங்க. இதை வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும் நம்மளுக்கு வந்து அங்கங்கே அரையாமல் வந்து நின்றோம். அதனால் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக எல்லாமே வந்து இதாயிருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டாச்சுங்க. இப்போ பெருங்காயத்தை பாருங்கள் கொஞ்சம் இலகி தான் இருக்குது. அதனால் நான் மஞ்சள்லாம் அதிலேயே போட்டு மஞ்சள் நீங்கள் வந்து வறுக்கிறதா வறுக்கலாம், இல்லைனா வறுக்க வேண்டாங்க. இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை வந்து காய வைக்க போகிறேன். காய வச்சு தான் வந்து எடுக்க போகிறேன். மல்லி வந்து 2 கிலோ வந்து நான் எடுத்திருக்கேன். 3 கிலோன்னு சொல்லிவிட்டேன். இப்போ மல்லியை வந்து நான் ஒரு நாள் வெயிலில் வந்து காய வச்சுருந்தேன். காய வச்சதுக்கப்புறம் இந்த மல்லியையுமே வந்து லைட்டாக வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம், ஏன்னா கருகிரும். லைட்டாக வந்து சூடு நான் அந்த சொன்ன மாதிரி ஜீரகம் சோம்புக்கு சொன்ன மாதிரியே வந்து கையில் அள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து எவ்வளோ சூடு வந்து தாங்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து போட்டுக்கங்க. இப்போ நான் கருவேப்பிலையை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா வந்து நான் எனக்கு வந்து நல்லா உடைக்கிற அளவுக்கு வந்து பொறுன்னு கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு வந்து காஞ்சிருச்சு. இப்போ இந்த பொடியை நம்ம வந்து ஆலையில் கொடுத்து தான் வந்து ஆட்ட போகிறோம். இதை ஆட்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்த பொடி நல்லா மஞ்சள்னு சூப்பராக கொழகொழப்பு குழம்புக்கு நம்ம வீட்டிலையே வந்து செஞ்ச ஒரு பொடி தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.